காரணத்துக்காக நான் அங்கே போனேன். இங்கே வர பிளானே இல்லை. ஆனால் கர்த்தரை வந்து என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறாரு. அதே போல் வந்து நான் நிறைய டைம் வந்து மறிச்சு போகிற நிலைமைக்கு போய் கர்த்தர் என்னை வந்து தயமாக வந்து என்னுடைய வீட்டை மீட்டெடுத்துருக்காரு. அதுக்கு வந்து கர்த்தருக்கு நான் ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிறேன். நான் அப்பெல்லாம் நான் வந்து ஏசப்பா வந்து முழுசாக ஏற்றுக்கல. இப்போவுமே எனக்கு வந்து கடவுளை பற்றி முழுசாக தெரியாது, என்ன எதுன்னு தெரியாது. சர்ச்சுக்கு போவேன், ப்ரேயர் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், வருவேன், அவ்வளோதான். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் இந்த 6 நாளும் எனக்கு இந்த சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு நல்லா இருந்தது. ஒரு பாட்டு பாடும்போதும் ப்ரேயர் பண்ணும்போதும் நல்லா இருந்தது எனக்கு. எல்லாருக்கும் வந்து ஒருத்தருக்கு கூட இல்லாமல் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு அபிஷேகத்தில் நிரம்பி கொண்டிருக்கும்போது நான் மட்டும் தனிமையாக வெறுமையாக நின்று அந்த இடத்துல. புதன்கிழமை வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிஸ்டருக்கு அக்னி அபிஷேகம் இருந்துச்சு. அக்காவுக்கும் அதே மாதிரி நிறைய சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க அவங்களும். நான் அப்போ அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன் கடவுளை, அப்போ எல்லாருக்கும் ஒரு இது தரீங்க, இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு நான் வெறுமையாக வெளியில் போகக்கூடாது. நான் என்னைக்கு நான் ஊருக்கு போகிறேனோ அன்னைக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக இந்த இடத்துல நான் நின்று சொல்லிட்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு வந்து அவ்வளோ ப்ரேயர் பண்ணேன். நான் பிரதர் கூட வந்து என் தலையில் கையை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நமக்கு இந்த அபிஷேகம் இன்றைக்கும் இல்லையா அப்படின்னு நான் ரொம்ப வருத்தமாக இருந்தேன். அப்புறம் திருப்பியும் வந்து தலையில் கையை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லும்போது நான் ரொம்ப வேதனையில் நான் அப்போ ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து அப்போ வந்து பாஸ்டர் மூலயமா என்கிட்ட கடவுள் பேசினாரு, நீ எங்கே வெக்கப்பட்டு போனியோ அந்த இடத்துல நீ வந்து நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பல கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கிறேன். மனசு சொல்ல முடியாத வேதனைகள் பல இருக்குது. அவர் அப்படியே அன்னைக்கு வந்து அவர் மூலியமா என்கிட்ட சொன்னார், இது எல்லாமே உனக்கு வந்து வாய்ப்பா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே போல நேத்தும் வந்து ப்ரேயர் பண்ணும்போது 2 மணிலேருந்து 4 மணி வரையும் ப்ரேயர் இருந்துச்சு. அந்த ப்ரேயர்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்துக்கிட்டேன். அப்பயும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வல்லமை கிடைச்சது. எனக்கு அப்பயும் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கவலையா இருந்தது. நான் எப்படினாலும் நான் சாட்சி சொல்லுவேன். இன்னைக்கு நான் ஊருக்கு போக போறேன்னு நான் சாட்சி சொல்லணுமே ஏசப்பா, என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் மறுபடியும் ப்ரேயர் பண்ணும்போது பென்னி பாஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி சொன்னேன். நான் எதுவுமே சொல்லலை பாஸ்டர்கிட்ட. ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ப்ரேயர் பண்ண அவரே சொன்னார், கர்த்தர் வந்து அவர் மூலியமா என்கிட்ட பேசி எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, பயப்படாதே நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சர்ச்சுக்குள்ள இருந்து நான் வெளியில போகும்போது உங்களுக்கு நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு